ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். டீ காஃபியெல்லாம் குடிச்சாச்சு. டிஃபன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன டிஃபனுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரவை பொங்கல் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், பாசிப்பருப்பு வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு இல்லை, மிளகு, சீரகம், பெருங்காயம் போட்டிருக்கேன். இருங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெயிலலாம் போட்டோம் இல்லையா, அதிலே போட்டு ரவையும் கொஞ்சம் வணக்கிக்கணும். இந்த மாதிரி போட்டு நல்லா வணக்கிட்டதுக்கப்புறமா இந்த தண்ணி எடுத்து ரவையில் ஊற்றிடணும். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ரவை இந்த மாதிரி வரும்போது தண்ணியை ஊற்றிடணும். ரவை கொஞ்சம் நல்லா வேகட்டும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கணும். அவ்வளோதான், ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ரவை பொங்கலுக்கு கடலக்கொட்டை சட்னி அரைச்சி வச்சாச்சு. இருங்க, எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள், தலைன்னு ரவை பொங்கல் கடலக்கொட்டை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டிஃபனு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மத்தியானத்துக்கு லஞ்சு புதினா ரைஸும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான். ரவை பொங்கல் எப்படி செஞ்சுருக்கான்னு பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் சாப்பிட போகிறோம் நாங்கள். நீங்களும் போய் சாப்பிடுங்க. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லஞ்ச் வீடியோவில் சந்திக்கலாமா?